டிசம்பர் மாதம் 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் வந்து யாழ்ப்பாணம் கலாச்சார மண்டபத்தில் வந்து அந்த கல்வி கண்காட்சி வந்து நடக்க இருக்கு. நீங்களும் இலங்கையில் இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து வடமாகாணத்தில் காலடி எடுக்க வைக்க விரும்புறீங்க, 100வது நாளும் பிறந்த நாளும் சேர்ந்து ஒரே நாள்ல வந்திருக்குது, மதுரையில வந்திருக்கீங்க. அதுவும் அண்ணா வீட்ட ஒரு குடும்பத்தோட இருக்கிற மாதிரி வலிக்கிட போறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எத்தனை வயசு ஆயிட்டு? அடுத்த வருஷம் கல்யாணம். இந்த வருஷம் கல்யாணம் முடிச்சு, இந்த முறை கல்யாணம் முடிச்சு பிள்ளை எல்லாம் பெறணும். சூப்பர். இதுதான் தேவை. நீங்க இந்த டேமுக்கு அப்ப வந்து ஞாபகம் வச்சுக்கிறீங்க என்ன? அது சொல்றா முந்தி தான் வரைக்கும் இதெல்லாம் கட்டையில இதுல கணக்க மரம் இருந்தது, இப்ப மரத்தை எல்லாம் வெட்டிட்டாங்க. நீங்க வயசுல இளமை அதை ஃபீல் பண்ற அவரு இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆக்களம் வந்து பார்த்து கொண்டிருக்கோம். நாங்கள் நினச்சி நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குமெண்டு, ஆனால் உள்ளுக்குள்ளே விடையில. இதில் பர்த்டே பார்ட்டியா இதோட முடிச்சிருவேடா சாம்பல். இப்போ என்ன சம்பவம் நடந்தேன்டா, அதில் ஒரு கல்லில் வந்து அப்படியே கால் வந்து பிரட்டிட்டு அங்கே பாருங்க இந்த வெள்ளக்கரை அக்காவை பாருங்க வித்த காட்டுறா. சப்பாத்து போட்டால் வந்து அது நல்ல அந்த கிரிப் வந்து நல்லா இருக்கும். எங்களுடைய பயணத்தில் 100வது நாள் கிஃப்ட் இந்த நீர்வீழ்ச்சி வேறு லெவலாக இருக்கு. ஏலாது ஏலாது இறங்கிக்க நல்லா தனியாக இருந்தது. ஒரு பழைய பாட்டை போட்டது அப்படியே போக வேண்டியதான். 100 ரூபா தானே, ஆனால் அதன் விளைவுகள் வந்து அவையெல்லாம் அனுபவிட்டோம். இந்த நினைக்கிற ஐயா தான் அந்த 100 ரூபா ஸ்கேம் பண்ணினவர். வந்துட்டேன் ஒரு மாதிரி நீயும் நீர் விளையக்க நீர்வீழ்ச்சி விளையக்க அந்த சின்ன அதோட இந்த தண்ணியெல்லாம் சரியான ஒரு இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 100வது நாளை நாங்கள் எட்டி இருக்கிறோம். நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூராவும் இருக்கிற 25 மாவட்டத்துக்கு வந்து எங்களுடைய வேன் வீட்டில் 120 நாள் கொண்ட பயணத்தை மேற்கொண்டு நாங்கள் அதில் 100வது நாளில் காலடி எடுத்து வச்சுக்கிறோம். பதுல்லையில் தான் நிற்கிறோம். இன்றைக்கு பதுல்லையில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். அதோட எங்களுடைய டீம், எங்களுடைய நண்பர் கஜனுக்கு வந்து இன்றைக்கு 100வது நாள் வந்து பிறந்த நாள். 100வது நாளும் பிறந்த நாளும் வந்து ஒரு ஐடியா வந்தது. இங்கால குமார் அண்ணன் விட்டு தான் நின்றாங்க. நேற்றிரவு அவன் ஃபேமிலியோட சின்ன ஒரு செலிப்ரேஷன், கேக் கட் பண்ணி ஒரு செலிப்ரேஷன் செய்கிறாங்க. அதோட இந்த பயணம் சாத்தியமாகறதுக்கு நாங்கள் மட்டுமே காரணம் இல்லை, எங்களோட சேர்ந்து நீங்களும் காணொளி பார்க்குற எல்லாருமே தான் காரணம். லோகண்ணை வந்து நேற்று சொல்லியிருந்தவர், தம்பி 100வது நாள் வாழ்த்துக்கள் என்று. நாங்கள் ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்களே செலிப்ரேட் பண்ணுறீங்க. அதோட கணக்க பேர் வந்து எக்கச்சக்கப்பான பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்த நீங்கள் வாழ்த்து தெரிஞ்சிருந்தீங்க 100வது நாளுக்கு. எல்லாருக்குமே மிக்க 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 நன்றி. இந்த பயணம் வெற்றிகரமாக செல்றதுக்கு நாங்கள் மட்டும் இல்லை, பார்க்குற நீங்கள் ஆதரவு தந்த இவ்வளவு பேர் நீங்களும் தான் காரணம். எல்லாருக்குமே இந்த நேரத்தில் ஒரு சல்யூட், ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு 120 நாட்கள் இந்த பயணம் நாங்கள் முடிவடைந்து திருப்பவும் யாழ்ப்பாணத்துக்கு வெற்றிகரமாக செல்றதுக்கு நாங்களுமே உறுதி அளிக்கிறோம். அதோட இன்றைக்கு ஒரு விஷயம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். எங்களுடைய இந்த பயணத்தில் வந்து டீச் மீ வந்து இணைஞ்சு கொள்கிறோம். டீச் மீ என்றது என்னென்னா வந்து வடமாகாணம், அதுவும் யாழ்ப்பாணத்தை மையமாக வச்சு இயங்குகிற வந்து ஒரு கல்வி சம்பந்தமான நடவடிக்கையை ஊக்குவிக்கிற ஒரு நிறுவனம் வந்து teachme.lk என்ற வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா வந்து வடமாகாணத்தில் என்னென்ன இன்ஸ்டிடியூட் இருக்குது, அதில் என்னென்ன கோர்சஸ் செய்யலாம் என்ற விவரங்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ OLAL முடிச்சுட்டு அதோட நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீங்க, ஒரு 9ஆம் ஆண்டுலேருந்து உங்களுக்கு சைடாக இன்னும் ஒரு கோர்ஸ் செய்யணும், உங்களோட லாங்குவேஜை வளர்க்கணும், அப்படி என்னென்ன கோர்ஸ் செய்யணுன்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நாங்கள் OLAL படித்து முடிச்சுட்டு வந்து அடுத்ததாக ஒரு கோர்ஸ் செய்ய போகிறோம்னா வந்து எங்களுக்கு முதல் படித்தாக்களை வந்து கேட்போம் என்ன செய்யலாமே இது செய்யலாமென்று. ஆனால் இப்போ எல்லாம் வந்து அதை ஒரு கையில் ஒரு வெப்சைட்லேயே வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், பிரயோசனமாக இருக்கும். கட்டாயமே நீங்களும் போய் வந்து பயன்பெறுங்க. இன்ஸ்டிடியூட் என்ன இருக்குது, அதில் என்ன
என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அது எவ்வளோ காலம் அது படிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சிலவாகும் என்ற சகல விதமான தகவல்கள் வந்து teachme.lk என்ற வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதோட டீச்மி வந்து வருடம் வந்து மாபெரும் கல்வி கண்காட்சி வடமாகாணத்தில் மிக பிரமாண்டமான கல்வி கண்காட்சி வந்து செய்கிறவ. அந்த கல்வி கண்காட்சி 2025 வந்து டிசம்பர் மாதம் 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் வந்து யாழ்ப்பாணம் கலாச்சார மண்டபத்தில் வந்து அந்த கல்வி கண்காட்சி வந்து நடக்க இருக்கு. நீங்களும் இலங்கையில் இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து வடமாகாணத்தில் காலடி எடுக்க வைக்க விரும்புகிறீர்கள், உங்களுடைய கல்வி சார்ந்த நடவடிக்கைகள் வந்து வடமாகாண மாணவர்களுக்கு மக்களுக்கு வந்து பிரயோசனப்படணும் என்று விரும்பினீங்கன்னா இந்த கல்வி கண்காட்சியில் நீங்களும் பங்கு பெறலாம். கீழே டீச்மீன நம்பர் கொடுப்பேன், கட்டாயம் அவையில் தொடர்பு கொண்டு நீங்களும் அந்த எக்ஸிபிஷனில் ஒரு பங்காளியாக இருந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த எக்ஸிபிஷனில் பயன்படுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரெடியாக இருங்க. டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி 20ஆம் தேதி நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தில் என்னவா வர விரும்புகிறீங்களோ அது சம்பந்தமான ஒரு வழிகாட்டலை அடுத்த கட்ட நகரை நோக்கி போகிறதுக்கு இந்த எக்ஸிபிஷன் வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தொடர்பு கொள்ளுங்கள். இதுதான் இந்த தொடர் விளக்கம். சரி, இன்றைக்கு எங்களுடைய 100வது நாள் என்ன மாதிரி போகுது என்ற சம்பந்தமான அடுத்தடுத்த காணொலியில் அப்படியே பாருங்க. அதோட நேற்றைய இரவு செலிப்ரேஷன் வந்து தொடர்ந்து வரும். அதன் teachme.lk நீங்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறுங்க. எங்களுடைய சமுதாயத்தை வந்து கல்வி ஒன்றாக தான் மாற்ற முடியும். அதுன்ற ஒரு ஊக்குவிப்பாக தான் நாங்களும் இதில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று அடிச்சு வைக்கலாம். தொடர்பு கொள்ளுங்க. டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி 20ஆம் தேதி கல்ச்சுரல் ஹால் ஜஃப்னா திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் எங்களோட எக்ஸிபிஷன் வந்துட்டு செய்ய போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ் கைஸ். உங்களோட கலண்டரில் கட்டாயம் குறித்து வச்சுக்கொள்ளுங்க. 100வது நாளும் பிறந்த நாளும் சேர்ந்து ஒரே நாளில் வந்திருக்குது. மதுரையில் வந்திருக்கீங்க. அது அண்ணா வீட்டை ஒரு குடும்பத்தோட இருக்கிற மாதிரி வீடியோல பார்க்கணும். தப்பான பாடுனீங்களா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Karan. Happy birthday to you. சின்ன பிள்ளைகளுக்கு மாதிரி ஊதுல எல்லாம் வேணாம். நாங்களே எதிர்பார்க்கிற 100வது நாள் பிறந்த நாள் வருவேன். அது அந்தந்த விஷயங்கள் நடக்கணும்னு இருக்கிறது. அப்ப 100வது நாளும் பிறந்த நாளும் ஒரே நாள்ல செலிப்ரேஷன். நீங்க வெட்டி நீங்க நீதான் கூடா கவல்ல போய்க்குது. அவருக்கு பதில் உனக்கு தான் பதில். நீங்க நீங்க கொடுங்க. குடிடுங்க. மஜா இந்த வரா பிறந்த நாள் வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பர்த்டேன்னு சொன்னோம்னா பக்கத்துல இருக்கிற அயல்வாசிகள் வந்துட்டு இந்த நேரத்துக்கு வந்து நிக்கிறத பெரிய விஷயம். இந்த வருஷம் கல்யாணம் முடிச்சு இந்த முறை கல்யாணம் முடிச்சு பிள்ளை எல்லாம் வரணும். சூப்பர். இதுதான் தேவை, இதுதான் தேவை. தம்பி வாங்க, தம்பி வாங்க. நீங்க வயசுல இளமை அதான் ஃபீல் பண்றேன். அவரு முன்னால கடந்து வந்து கொண்டிருக்கிற ராசாதிக்கு தான் முதலாவது நன்றியை தெரிவிக்கணும். தொடக்கத்தில் நாங்கள் நினைக்கவே இல்லை 100 நாள் ஓடுமண்டு. அதே பெரிய சந்தோஷம். இவ்வளோ தூரம் இவ்வளோ தேசம் எங்களோட திரியணுமெண்டு அதுக்கு வந்து எழுதி கொடுத்துருக்கோம். வலிக்கிட போகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எத்தனை வயசு ஆகிட்டு? அவ அடுத்த வருஷம் கல்யாணம். சரி, அப்படியே அண்ணாவோட சேர்ந்து இன்றைக்கு வந்து இந்த இடங்களையும் போய் பார்க்க போகிறோம். மற்றது தேர்ச்சியாக நாங்களே நினைக்கல 100வது நாள் ஆளுண்ட பிறந்த நாள் வருமெண்டு. 100வது நாள் வந்துட்டு சரி, இப்போ அண்ணா சேர்ந்து அண்ணாண்ட ஃபேமிலியோடு நாங்கள் இன்றைக்கு ஹட்டனில் இருக்கிற இடங்களை போய் பார்க்க போகிறோம். என்னண்ணா போமா போமா எங்கே ஹட்டனில் இடங்களை போய் வாப்பா வா மறந்து பதில். சரி, அதோட வந்து அண்ணா வந்து இந்த உற்பத்திகள் செய்கிறவர். அந்த உற்பத்திகளும் கொஞ்சம் அதுக்கு தொடர்ந்து அப்படியே பாருங்க. தேவையான ஆட்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்ன செய்கிறீங்கண்ணா? அங்கே போய் பார்ப்போம். இதுகள் வந்து நாங்கள் சேர்க்காட்டுறது தான் கையாளுது. இதுகள் வந்து கலப்படம் எதுவுமே இல்லை. ஒரிஜினல்
மிளகாத்தூள் என்ன? மிளகாய் இது வந்து கறித்தூள். கறித்தூள் வேற, மிளகாத்தூள் வேற. கறித்தூள் வேற, இது மிளகாத்தூள். அப்படி நிறைய சாமான்கள் சரி காட்டுறோம். இது ஒரு 34 ஐட்டம் போல நம்ம சரி காட்டுறோம். சரி கட்டுறீங்க. ஒரு ஐட்டமும் சரியா நிறைய சரி காட்டுறோம். இந்த பிரியாணி தூள். இங்கே வந்து லேபிள்ஸ் எல்லாமே அடித்து வச்சிருக்கிறார். உங்களுக்கு தேவையான வந்து உடனே ஆர்டர்கள் எடுத்து தருவீங்க. இது ஆட்டா மாவு, இது ரசம் தூள், அப்படி நிறைய இருக்குங்க. வெரைட்டி இருக்கு. இப்போ வெளிநாட்டுக்கு அனுப்புறதுனாலும் அனுப்பலாம். வெளிநாட்டுக்கு அனுப்புறதுனாலும் அனுப்பலாம். வெளிநாட்டுகளுக்கு அனுப்பியிருக்கிறோம். அனுப்பியிருக்கிறீங்க. எந்தெந்த நாடுகளுக்கு போயிருக்கு? இப்போதைக்கு கனடாவுக்கு அனுப்பியிருக்கிறோம். கனடா, இது இங்கிலாந்துக்கு அனுப்பியிருக்கிறோம். ரைட். துபாய்க்கு அனுப்பியிருக்கிறோம். ரைட், ஓகே ஓகே. அப்போ தூரில் எல்லாம் காரசாரமாக இருக்குமா? காரசாரம். பேக்கிங் எல்லாம் நல்ல எதுவுமே கலப்படமற்றது தான். ஹை குவாலிட்டி பேக்கிங் தான். என்ன பிய்யா தான்? வெளிநாடு போக மட்டும் இருக்கு. சரி, உங்களுக்கு வந்து தேவையான வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சைஸ்லையும் அவர் வந்து செய்து தருவார். என்ன எத்தனை கிராமோ கிலோ கணக்கண்டாலும் இதில் வந்து சில பேர் வந்து தங்களோட பிராண்ட் போட்டு தர கேட்டால் கொடுப்பீங்களா? அப்படியே தூள் கொடுப்போம். கொடுப்பீங்க. அவங்களோட பிராண்ட் போட்டு அவங்க பிசினஸ் பண்றவங்க அவங்க பண்ணிக்கொள்ளலாம். ரைட், ஓகே. நல்ல விஷயம். கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்க. ஸ்ரீ லக்ஷ்மி உற்பத்திகள். ஸ்ரீ லக்ஷ்மி உற்பத்திகள். தொடர்பு இலக்கம் வந்து இந்த இதுலேயே வந்து தொடர்பு இலக்கம் இருக்கு. என்னென்னா 7766 இதான தொடர்பு. ரைட். அண்ணா +94 போட்டிங்கன்னா வாட்ஸ்அப் இருக்கா? ரைட், இதே வாட்ஸ்அப். தொடர்பு கொள்ளுங்க. அண்ணா என்ன எங்கட ஆக்களை வந்து நாங்கள்லாம் ஊக்குவிப்போம். சரிண்ணா. பெரிய டேம் ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். எப்படி இருக்குது பாருங்கள். இங்கால பக்கத்தில் இந்த டேம்கள் எல்லாமே உடைஞ்சா சுற்றி இருக்கிற ஏரியா இருக்குது தானே, அது எல்லாமே வந்து போகிற மாதிரி ஆயிரும். அந்தளவு பெரிய டேம். என்ன பேருன்னா ரந்தனிக்கல் டேம். அண்ணா சொன்னவர் சொல்லிக்க வந்து நாங்கள் நம்பல. இந்த டேம் எல்லாம் முடிஞ்சால் அங்கால மகையங்கன இங்கால ஏரியா எல்லாம் இல்லாமல் போயிடுமெண்டு. ஆனால் வந்து பார்த்த உடனே தெரியுது இதில் பெரிய டேம் பாருங்கள். இதுலேருந்து அங்கால பக்கம் பார்த்தா தான் அதோட தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இதால் கொஞ்சம் பேர் தங்கி போனதுக்கான அடையாளங்கள் எல்லாமே வந்து இருக்குது. கணக்கு பேர் இந்த இதை வந்து தேடிக்கொண்டும் வந்து பார்த்துட்டு போயிடும். மற்றது அண்ணா இன்றைக்கு எங்களுக்காக தன்னுடைய முழு வேலையை விட்டுட்டு எங்களோட வந்திருக்கிறார். நன்றி நன்றி. எல்லாமே வந்து இந்த பாறைகள் வந்து இடிந்து விழும் போல் இந்த வீதி போடைக்க இதை குடைஞ்சி தான் இந்த வீதிகள் வந்து போட்டிருக்கணும். உள்ளுக்குள்ளே போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குமோ தெரியல. போனால் அதையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் காற்று அடிக்குது. இதுக்குள்ளே தான் அந்த டேமுண்ட பாதை இதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து அனுமதி இல்லை. அடிக்கிற காற்றுக்கு எல்லாரையும் தூக்கி கொண்டு போகுது போல இருக்கு. வா பார்த்தா ஜெரிண்ட தங்கச்சி சஞ்சனா மாதிரி இருக்கு. எத்தனை பேர் பாக்குறாக்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இருந்து உங்களை சஞ்சனாண்டு கூப்பிட போறோம். சஞ்சனாண்டு கூப்பிட போறோம் மண்டேல இருந்து. ஓ, இந்த பெரிய டேம் என்ன உதிச்சு விட்டா அப்படி இருக்கும். எல்லாம் வந்து கார் போற பாதை தான் அந்த இடத்துல இருக்கு. மற்றது டேம் திறந்து விட்டா இப்படி வளைஞ்சோடும். நல்ல ஒரு பெரிய ஒரு ஏரியாவுக்கு வந்து இது வந்து நல்ல தண்ணி கொடுக்கக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கு. மற்ற இங்கே நல்ல விவசாயம் செய்யணும் போல. என்னன்னா வேற சோளல் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க 20 ரூபா 30 ரூபாய்க்கு எல்லாம் வந்து சோளம் வந்து வச்சுக்கிறோம். வயல் செய்யறோம். என்ன இது என்ன செய்ய தெரியுமா? இங்க அலை இருக்கிறது நல்ல தண்ணி, அது வந்து சேமிச்சு வச்சு பயன்படுத்திக்கணும். அது வந்து கடலோட சேர்ந்தா அந்த தண்ணி பயன்படுத்த முடியாது. அப்ப கடலோட ஆள் சொல்ற கூட ஓடிட்டு மழை காலத்துக்கு தான் திறப்பாங்க. அப்படி இல்லாட்டி இப்ப இந்த இதுல இருக்கிற தண்ணி வந்து விவசாயத்துக்கு தேவைன்னா அங்கால திறந்துடுவாங்க. யூஸ் பண்றதுக்கு இப்ப அறுவடை செய்துட்டாங்க. விதைக்கிற காலம் வேண்டா அந்த தண்ணியை கொடுப்பாங்க. இதுல இருந்து சேமிச்சு கொடுப்பாங்க. ஓ, திறந்துடுவாங்க. இந்த தண்ணி இதுல இருக்கு மட்டும் நல்ல தண்ணி. இதை குடிக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இதே கடலோட ஜாயிண்ட் ஆகிட்டுண்டா
கெட்டு போயிடும், உப்பு தண்ணியாயிரும், அது பாவிக்க முடியாது. மழையிலேருந்து கிடைக்கிற தண்ணியை அதன் கூடுதலான அந்த வீடுகளில் சில பேர் டேங்க் வச்சு அந்த தண்ணி எடுத்து கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, குடிக்கிறதுக்கு ஃபில்டர் பண்ணலாம். இது பார்க்குறக்காண்டி டேம் பார்க்குறக்காண்டி நாங்கள் நின்ற இடத்துல இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த இடம் பார்க்குறக்காண்டி வந்திருந்து நாங்கள். தண்ணி திறந்த நேரம் வந்து நல்லா இருக்குமெண்டு இனிமேல் நான் நினைக்கிறேன். மற்றது இந்த வீதி இருக்குது தானே, இந்த வீதியிலேருந்து அந்த முடிகிற வீதி மட்டும் நாங்கள் வந்து வாகனங்கள் நிப்பாட்டில், அதாவது தாண்டி வந்து நிப்பாட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் சிங்களத்தில் வந்து போட்டிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அகலம் வந்து பார்த்து கொண்டிருக்கணும். நாங்கள் நினச்சி நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குமெண்டு, ஆனால் உள்ளுக்குள்ளே விடையில இதில் நான் வந்து பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் இந்த டேமுக்கு அப்போ வந்து ஞாபகம் வச்சுக்கிறீங்க என்ன அது சொல்கிறா, முந்தி தான் வரைக்கும் இதெல்லாம் கட்டையில் இதில் கணக்க மரம் இருந்தது, இப்போ மரத்தையெல்லாம் வெட்டிட்டாங்க, இதில் கட்டி இருக்கிறாங்க. இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? இப்போ எத்தனை வயசு? 2 வயசு 9 வயசு. இப்போ வெளியிலேருந்து பார்க்க வந்து சும்மா இது வெறும் டேம் நினச்சிட்டு போகிறோம். ஆனால் அதுக்கு வந்து இந்த டேம் உடைஞ்சா இந்த இதுக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டால் வந்து சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லாமே வந்து அழிஞ்சிடும். அதோடு வந்து பெரிய ஒரு இதில் வந்து பல குடும்பங்கள் வந்து இந்த டேமால் வந்து வாழ வேணும். அதுக்காண்டி தான் ஃபுல் செக்யூரிட்டி வந்து போட்டிருக்கணும். அந்த இடத்துல வந்து போகிறதுக்கு கூட அனுமதி இல்லை. ஆர்மி நிற்கிது, போலீஸ் நிற்கிது, STF நிற்கிது, அவ்வளவு பாதுகாப்பு வந்து போட்டிருக்கணும். எங்கே அவர்கிட்ட தம்பி அது தம்பி எக்கச்சக்க மங்கீஸ் வந்து இந்த இடத்துல நிற்கணும். இப்படி பார்க்க வந்தால் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் வழியாக தான் வச்சுக்கணும். என்ன இங்கே அங்கால தம்பி மேலே பார்க்க வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்றீங்களே மாம்பழம் பர்த்டே பார்ட்டியா? இதோட முடிச்சிருவியோட சாம்பல் அவருக்கு வேற நாளுக்கு சின்ன நாளுக்கு எவ்வளவு குரங்கள் பா கண்ணால் ஆசைன்னா ஒரு குழாங்க வளர்க்கணும் மாட்டேன். ஆனால் கொண்டு போனால் பிடிச்சிடுவாங்களா, அதான் பிரச்சனை. இது நல்ல ஃப்ளேவரா இருக்கு. பெரிய ஆறுகள் மழை காலத்துல தாத்துலாம் தண்ணி இந்த ரோடு வரைக்கும் தண்ணியா நின்றுச்சு. ஜனவரி மாதம் இதுதான் வந்து துன்கிண்ட வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துக்கிறோம். இதுலேருந்து டெகிவலசு 210 கிலோமீட்டர், பின்னவலசு 149 கிலோமீட்டர் இதில் அடையாளப்படுத்திக்கிறோம். இதில் பார்க்கிங் இருந்தது. இதில் வாகனத்தை விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகணுமாம் வாட்டர் ஃபால்ஸுக்கு. அதான் அடுத்த கரைச்சல். ஏண்டா வெயில். அதோட இந்த கரையில் பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்குது. டூரிஸ்ட் கவர்ற மாதிரியான விஷயங்களை வச்சிக்கணும். இது வந்து அரசாங்கத்தால் தான் இந்த இது வந்து செய்யப்படுது. துன்கிந்த வாட்டர் ஃபால்ஸ். அதோட பார்க்கிங்கும் காசு தான். உள்ளுக்குள்ளே வரவே இங்கால கரைகள் எல்லாம் பார்த்தோம்னா கடையெல்லாம் இருக்குது. கடைகள் வந்து இங்கால பகுதியில் வச்சிருக்கணும். நம்ம நீர்வீழ்ச்சிக்கு போகிற வழி வந்து நல்ல ஆக்கள் வரையும் நம்ம அம்மா அப்புறங்க வரோம். எவ்வளோ தூரம் முடியும் நடந்து போகணும்ண்ணா? இப்படியே இருக்குமா இல்லாட்டி மாறிக்கொண்டு இருக்குமா? 3 கிலோமீட்டரா? 3 கிலோமீட்டர். அப்போ நாம் இதுக்கெல்லாம் முதலாவதாக வந்திருக்கணும். சீசன் நல்ல இந்த கடையெல்லாம் திறந்துருக்குமே. என்ன கூடுதலாக பார்த்தோம்னா இங்கால இருக்கிற இங்கால இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸு அதில் வந்து கணக்கு குடும்பங்கள் வந்து வாழுதுன்னு தான் சொல்லலாம். எக்கச்சக்க சரியான ஒரு க்ரௌடாக இருக்க வேண்டாம். அப்படி கடைகள் வந்து போட்டிருக்கணும். எங்களுக்கு முன்னாலேயும் ஃபாரினர்ஸ் வந்து இதை தேடி இறங்கி கொண்டிருக்கணும். அவையிலும் தேடி பார்க்கணும். கூடுதலாக சில பேர் தான் அந்த என்ஜாய் பண்ணுற இடத்துக்கு அலுப்பில்லாமல் போக விரும்பிக்கணும். அதை விட வெள்ளக்கார் எனக்கு பேர் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், அதை விட அட்வென்ச்சர் பிளேசஸ் எல்லாத்தையும் வந்து தேடி போயினோம்.
மொத்தமாக எவ்வளோ? இன்சியேட்டர்னா 360, ஒரு ஆளுக்கு 70. பெரிய ஆக்களுக்கு 70. இதில் போட்டு பாருங்க, பெரிய ஆக்களுக்கு 70, சின்ன ஆக்களுக்கு 40, ஃபாரினர்ஸ் அடல்ட்டுக்கு வந்து 500 ரூபா, சின்ன ஆக்களுக்கு 250 ரூபான்னு போட்டிருக்கு. 300. நீங்கள் ஃபாரினா? நீங்கள் வெளிநாட்டில் தான் வந்துக்கிறீங்க. ஒரு சில கடைகள் வந்து இங்கே தனது இருக்கு. அட்வென்ச்சர் பிளேஸ் தான் அதான். இதெல்லாம் நாங்கள் முதல் வந்திருக்கோம், இப்போ களைச்சிருவோம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட இங்கே பக்கத்தில் ஹாய் இடத்துல வரங்க. இதில் முருகர் கோயில் இருக்குது, ஆனால் மேலே புத்த விகார மாதிரின அமைப்பு தான் வச்சிக்கணும். அப்படியோ போய்கொண்டே இருக்கு ஐயா. நானே எதிர்பார்க்கல, நாலு ஜன் இதில் பக்கத்தில் நின்று பார்க்கக்கூடிய தூரத்தில் இருக்குமாண்டு. ஆனால் போய்கொண்டிருக்கு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா இடையிடையே கணக்கு கோயில்கள் வச்சுருக்கு. அதோட இங்கே சூளம் வேல் வந்து குத்திருக்கு. இதை பார்த்திங்கன்னா அம்மன் தான். அம்மன் இங்கால விஷ்ணு, மற்றது பிள்ளையார், அவ்வளோ இதில் வச்சுக்கிற மாதிரிங்க. கூடுதலாக இங்கால பௌத்த சமயங்களோடு சேர்த்து முருகன், பிள்ளையார், மற்றது காளியம்மா, அப்படி கணக்கு பேருக்கு வந்து வழிபாடுகளும் வந்து சிங்கள மக்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தனியாக சிங்கள மக்கள் என்று வரைக்க வந்து முழுக்களுமே பௌத்த சமயம் என்று இல்லை. அதுக்குள்ளேயே வந்து கணக்க மதங்கள் இருக்குது, கிறிஸ்தவ மதம் இருக்குது, மற்றது இப்படியான வழிபாடுகள் செய்கிறார்களும் இருக்கிறோம். அது மதத்தையே வழிபடாதாக்கள் கணக்க பேர் இருக்கிறோம். இப்படி கணக்க விஷயங்கள் இருக்குது. இப்போ என்ன சம்பவம் நடந்தாண்டா, அதில் ஒரு கல்லில் வந்து அப்படியே கால் வந்து பிரட்டிட்டு கொஞ்சம் நேரம் நிற்க சரியாயிட்டு. நல்ல காலம் முழுசாக பிரட்டி இருந்தால் ஷோக்காக தான் இருந்திருக்கு என்ற வெயிட்டுக்கு. போன வருஷம் ஆட்டோவில் போகிறதுக்கு முதல் பிரட்டினது, ஆனால் அது 3 மாதத்துக்கிட்ட ஆச்சு அந்த அதில் வந்து டிஷ்யூ வளர்கிறதுக்கு. இப்போ அந்தளவுக்கு பெருசாக இதாகல, ஓகே தான் இருக்கு. மேலே ஏறி வந்த நாங்கள் இப்போ கீழே இறங்கி கொண்டிருக்கணும். சரியா கீழே போனால் தான் அதை பார்க்கலாம். இந்த நீர்வீழ்ச்சினால இப்படி இருக்கு பாருங்கள். முழுமையாக வந்து மலை காடுகள் அதான் உந்தாதறிகிற மாதிரி கிடக்கு. போ அப்படியா போய்கொண்டே இருக்கு. அப்படியெல்லாம் நடந்து போக வேண்டியிருக்கு. அங்கெல்லாம் வந்து பாறை. ஒவ்வொரு ரிஸ்கான விஷயங்களுக்கு பின்னால் தான் அழகான விஷயங்கள் வந்து தென்படும். அப்போ ரிஸ்க் எடுக்கணும். எப்போவுமே வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சி இருக்காது. ஒரு கிரிட்டிக்கலான ரிஸ்கான சிச்சுவேஷனில் இருக்க கட்டாயம் ஒரு வளர்ச்சி ஒன்று இருக்கும். அது ஃபெயிலியராக இருந்தால் கூட அதிலிருந்து எங்களுக்கு ஒரு படிப்பினை ஒன்று கிடைக்கும். அதனால் எப்போவுமே கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதுக்கு முயற்சி ஆகும். கொஞ்சம் தெரிய வலிக்கிடுது. இவ்வளோ தூரம் நடந்து வந்தால் பிறகு பாருங்க. இப்படி நான் ஒரு கொஞ்சம் தூரம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் அப்படி நடந்து வரத்தான் வேணும். வந்தால் பிறகு இந்த அழகாக ரசிக்கலாம். இந்த நீர்வீழ்ச்சியில் குளித்தா நல்லா இருக்கும், ஆனால் குளிக்கலாம். நாங்கள் உச்சத்தில் இருக்கிறோம். கீழே போனால் தான் சில வேளை குளிக்கலாம், ஆனால் இதெல்லாம் குளித்தா வந்து ரிஸ்க். கடைகள் எல்லாம் இருக்குது, ஆனால் மூடித்தாங்கடாக்கு. சீசன் டைமெண்டாக திறந்துருக்கும் போல் இருக்குது. இங்கே மண் அடுப்பு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சுட ரொட்டியும் பிளேன் டீயும் அடித்தா மணியாக இருக்கும். நீர்வீழ்ச்சிகள் இந்த மாதிரி குளிர்மையான இடங்களுக்கு வரைக்கும் அப்படி தான் தோணும். இந்த வாட்டர் ஃபால்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் கலானியா. இப்படியோ இதில் பார்த்தீங்களா, இதுலேயும் ஒரு ஜூஸ் கடை ஒன்று வச்சுருக்கு. ஆனால் நான் நினச்சோம் உச்சிலான்னு பார்க்குற வண்டி இல்லை, கீழே வந்துட்டோம். வா எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த அழகை பார்ப்பதற்குத்தான் நாங்கள் அங்கிருந்து வந்தோம்.
எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வந்தீங்களா அதுக்கு முதல்? எத்தனையாவது தரம்? 2வது தரம். சூப்பராக இருக்கா? இல்லை இல்லை ஓகே அதான். குளிக்க இல்லாதா? அந்த கீழே நிற்குது டீம். அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரர் இதில் போனவ அதில் ஆக்கள் நிற்கணும். எங்களோட டீமும் இறங்கி இருக்கு. பொடி என் தம்பியும் போயிட்டானா? நாங்களும் இறங்குவோம். எந்த பக்கத்தால் இதால் ட்ரை ஒன்று பண்ணி பார்க்குறது தானே, முடியாதுன்னு இல்லை தானே. வேலை அனுமதி. ஆனால் மழைன்னா அங்கே இருந்தெல்லாம் நல்ல சரசரண்டு தண்ணி வரும். என்ன சரி, நீங்கள் வியூ பாயிண்ட் பார்க்குறேன்னா வந்து இந்த இடத்துல இருந்து பார்த்துக்கொள்ளலாம். அதை விட கொஞ்சம் அட்வென்ச்சராக நீங்கள் விரும்புகிறீங்கன்னா வந்து கீழே வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது. கீழே அந்த வெள்ளைக்கார் போயிருந்தவ அங்கே போய் டீமும் வந்து கீழே நிற்கிது. இறங்கி ஒரு முயற்சி வந்து போடுவோம். இதற்கெல்லாம் சப்பாத்தோடு வந்தால் தான் சுலபமாக இருக்கும். செருப்புகள் பாட்டாக்களோட வந்தீங்கள்ட்ட ஏலாது முடியாத எதுவும் இல்லை. நாங்கள் மனசு வச்சா வந்து எல்லாமே முடித்து காட்டலாம். ரைட், இப்படி தான் இருக்குது. அப்படியே டப்பண்டு கீழே விழுகிற மாதிரி போகுது. கிட்ட போக இன்னும் மணியாக தான் இருக்குது. நல்ல காற்று அடிக்குது. ஆனால் என்ன கவனமாக போகணும். பயணத்தில் 100வது நாள் கிஃப்ட் இந்த நீர்வீழ்ச்சி தான். வந்துட்டோம். வந்துட்டேன் ஒரு மாதிரி நீயும். அப்பா அங்கே யோசிச்சு கொண்டிருக்கிறார். பொடியா தனியாக விட்டுட்டேன். குளிப்பம்பா அவனை எதுக்கு தயார். அப்பா யோசிக்க போறேன். இவனை கூட்டி கொண்டு போயிடுவாங்களோ. அடா கீதடா, 2 கீதன் அவ என்னோட படிச்சவாடா. கீதனாக்கா அழகாக இருக்குது பாருங்க. வாவ், இப்படியான நீர்வீழ்ச்சிகள் வந்து சில நாடுகள் வந்து ஃபேக்காக வந்து உருவாக்கப்படும். இதுக்கு ஆக்கள் கூடுதலாக டூரிஸ்ட்டை வர வைக்கிறக்காண்டி அந்த உச்சியிலெல்லாம் குழாய்கள் வச்சு தண்ணியை கொடுத்து கொண்டே இருப்போம். ஆனால் இது வந்து இயற்கையாக இருக்கிற நீர்வீழ்ச்சி. அங்கே பாருங்க இந்த வெள்ளக்காரன் அக்காவை பாருங்க வித்த காட்டுறா. சப்பாத்து போட்டால் வந்து அது நல்ல அந்த கிரிப் வந்து நல்லா இருக்கும். துள்ளி விளையாடுறா. இதுக்கு உடம்பு குறைச்சிருக்கோம். நீங்கள் எங்களுடைய பயணத்தில் 100வது நாள் கிஃப்ட் இந்த நீர்வீழ்ச்சி வேறு லெவலாக இருக்கு. இதில் ஒரு குளியலை போட்டால் இன்னுமே அந்த மாதிரி இருக்கும். பயங்கர காற்று. அதோட எங்களோட சேர்ந்து இந்த வெள்ளைக்காரன் மட்டும்தான் வந்து நிற்கிறோம். இங்கால பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடுது. இங்கால இது கிஞ்சால இந்த பாறைகளுக்கு கிஞ்சால கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் குறைவாக தான் ஓடுது. இதில் வந்து குளிக்கலாம். அடிச்சு கொண்டு போயிடும். நல்ல காற்று ஒன்று அடிக்குது இந்த இடத்துல. மேலே இருந்து நீர்வீழ்ச்சி விளையக்க அந்த சின்ன மலை துளிகள் மாதிரி விழுது. அதோட நல்ல காற்று மடிக்க குளிர்மையாக இருக்குது இந்த இடம். நடந்துக்கிட்ட போய் இந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்து நாங்கள் கால்களை வாட்டி எப்படி. அதோட இந்த தண்ணியெல்லாம் சரியான ஒரு குளிராக இருக்குமா, வேறு லெவலாக இருக்கு. என்ன குளிராப்பா. கட்டாயம் உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்க இப்படியான இடங்களுக்கு போங்க. மாதத்தில் ஒருக்கா இல்லை 2 தரம் இல்லை கிழமையில் ஒருக்காதால போங்க. இந்த இயந்திர வாழ்க்கையில் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் எவ்வளவு கவலை என்ன இருந்தாலும் ஒரு கொஞ்ச நேரத்தை மன அமைதிப்படுத்தும். ஒரு ஆலயங்கள் எப்படி ஒரு அமைதியான சூழலை மனதை திருப்திப்படுத்துமோ அதுபோல் இந்த மாதிரி இயற்கை இடங்களுமே வந்து கட்டாயம் உங்களுக்கு ஒரு மனதை திருப்திப்படுத்தும். என்ன பிரச்சனையில் இருந்தாலும் ஒரு நிம்மதியாக இருக்கும். நிரந்தர தீர்வாக இல்லாட்டியும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து நிம்மதியை தரும் என்று நானுமே வந்து நம்புகிறேன். போவோம். அப்படியே மேலே அன்னையாக கழிக்கணும். அது அவள் தங்கச்சி முறையில், அதனால் மேலே போவோம். இறங்கும்போது இறங்கி வந்துட்டோம். ஏறுறது நினைக்கத்தான்
ஐயோ மூச்சு வேண்டு. ஆனால் ஏறலாம், ஏறி முடிச்ச மாட்டா நல்லா இருக்கு. முதல் முறையாக வந்து பார்த்துருக்கோம் இந்த இடத்துக்கு. வாவ், ஏலாது ஏலாது. இறங்கிக்க நல்லா தனியாக இருந்தது. ஏத்தந்தான் நமக்கு ஒரு கஷ்டம். இப்படி இருக்கண்டு சில இடங்கள் அந்த முகில் படுற இடங்கள் மட்டும் நல்லா இருக்கு. மிச்ச இடமெல்லாம் வந்து வெயிலாக இருக்கு. அப்படியோ ஒரு பழைய பாட்டை போட்டுது அப்படியே போக வேண்டியதான். இதில் வந்து நாங்கள் வந்துட்டு போய்க்க இதில் பார்த்தீங்கன்னா அதில் பார்க் பண்ணினாங்க. அதோட பார்க்கிங் ஒரு ஆள் நின்றவர். இப்போ வெளியில் போய்க்க இதில் நிற்கிற ஐயா வந்து பார்க்கிங்கு 100 ரூபா தான் ஆண்டவர். இது டிக்கெட் தரையில். இது பார்க்கிங் இதில் இருக்கா இல்லாட்டி அவையில் ஸ்கேம் பண்ணினோமா என்றதை வந்து இங்கே ஊரில் இருக்கிறாங்க சொல்லுங்கள். ஏண்டா நான் 100 ரூபா தானே, ஆனால் அதன் விளைவுகள் வந்து அவையெல்லாம் அனுபவிட்டோம். இந்த இதில் நிற்கிற ஐயா தான் அந்த 100 ரூபா ஸ்கேம் பண்ணினவர். ஸ்கேமா இல்லாட்டி இதாண்டு சொல்லுங்கள் வீடியோ பார்க்குறாங்க. அப்படி இது வந்து ஸ்கேம் இல்லாட்டி ஸ்கேமாக இருந்திருந்தால் இது அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுங்க. ஏன்னா வந்து டூரிஸ்ட் போகிற இடங்களில் இப்படி செய்தால் வந்து அவையில் திருப்பவும் வந்து வேற விரும்ப மாட்டேன். இப்படியோ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இங்கே பீட்சா ஹட்டுக்கு வந்தோம். கைண்ட பர்த்டே பார்ட்டி.